வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி வெரைட்டி தான். இட்லி தோசைக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான சட்னி. வாங்க தேங்காய் பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வரமிளகா ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு 10-15 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்றாவே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், தனித்தனியாக வதக்கணும்னு இல்லை. 1 or 2 minutes நம்ம இதை வதக்கணும். இதை பாருங்கள், பூண்டு லைட்டாக கலர் மாறுது. அதே மாதிரி கோகோனட்டும் லைட்டாக கலர் மாறணும், இல்லாட்டி ரொம்ப பச்சை வாசனை அடிக்கும். அதனால் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 1 or 2 minutes நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு சின்ன துண்டு புளி போடுறேன். தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். எல்லாமே நம்ம கோகோனட் பூண்டெல்லாம் கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது நம்ம குறக்குறந்தான் அரைச்சிக்கணும், ரொம்ப மைய பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும். அதே கடாயில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கிறேன் சட்னி தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது 3 போட்டு தாளிச்சிக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊரில் எப்போயுமே பிரேக்ஃபாஸ்ட்னால் இட்லி தோசை தான். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிச்சுட்ருக்கோம். ஸோ பல வெர்ஷன்ஸில் நம்ம சட்னி பண்ணியிருக்கோம். பூண்டும் தேங்காயும் சேர்ந்து செஞ்ச ஒரு சட்னி ட்ரை பண்ணிப்போம்.